அண்ணன் அண்ணன் என்னென்ன சொல்ற? கேன்சரா அப்படின்னு வந்து இந்த பக்கம் சக்திவேல் ஷாக்காக, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதிர் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது கதிரோட கன்னத்தில் பார்த்தா கன்னத்தில் 5 விரலும் பதிஞ்ச தடம்லாம் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷனில் முதல்ல எடுத்தோன்னே வந்து இந்த அழகே அழகு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பாண்டியன் ஷோஸ் வீட்டு மருமகள்களும் கோமதியும் சேர்ந்து வந்து இப்போ வந்து தீம் பார்க்கும் ஒரு ரெசார்ட் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிக்குது. தங்கராஜும் வேறு வந்திருக்காரு. தங்கராஜ் வந்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேணும்னே ஒரு மாதிரி பாக்கியராஜையும் அந்த இவங்களையும் அழகு மலரையும் வந்து நடத்த அதுக்கெல்லாம் வந்து லைட்டாக கோவப்பட்டுட்டே இருக்காங்க கோமதி. என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க? இவர் நடந்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்போ நடந்த விஷயங்கள் விட வேண்டியதானே. இப்போ ஒரு வீட்டில் இருந்துட்டு இப்படி போட்டு உதாசீனப்படுத்துறது, முகத்தை கொடுத்த கூட பார்த்து பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்க. அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முத்துவேலுக்கு டாக்டரை போய் பார்த்தாச்சு. டாக்டரை போய் பார்த்தோன்னே டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு சர்ஜரி இருக்கும், அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சென்னையில் சொல்லிடுறாங்க. சொன்னோடனே வந்து பக்கத்துலேயே எங்கேயும் இப்போ எதுவும் நிறைய இந்த பாலிடிக்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அங்கங்கே ஆட்கள்லாம் நிறைய தங்கியிருக்காங்கங்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இடத்துல தான் கிடச்சிருக்கு, ஆனால் அது கொஞ்சம் தள்ளி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு வந்து இப்போ கதிர் கேட்க, சரி விடு ஒரு நாள் ராத்திரி தானே அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ரெசார்ட்டில் போய் தங்குறதுக்காக அவங்க போகிறாங்க. அதே சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெசார்ட்டுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக வந்து கிளம்பி போகலாமா அப்படின்னு வந்து கிளம்பி உள்ளார வர வந்தோடனே தீம் பார்க்க பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷமாகி உடனே வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து அதுக்காக தீம் பார்க்காக மாற்றிட்டு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அழகு மலர் சுடிதார் போட்டு ஷாலெல்லாம் போட்டு வராங்க. இதை ஏன் போட்டு வரீங்க? ஒரு டிஷர்ட்டும் ட்ராக்ஸும் போட்டுங்க, டிஷர்ட் வாங்கி தரோம் நாங்கள் அப்படின்னு வந்து மதி சொன்ன உடனே வந்து மலர் இல்லை வேணாம், அத்தை மாமாலாம் திட்டுவாங்க அப்படின்னா உடனே இப்போ வந்து பார்த்தா அந்த பக்கம் மீனா ராஜி எல்லாருமே டிஷர்ட் ட்ராக்ஸில் இருக்காங்க. இதில் என்ன எங்கள் அத்தையே விட்டா இப்போ மாறிப்பாங்க அப்படின்னா, ஐயா நான்லாம் தண்ணிக்குள்ளே குதிக்கலப்பா, எனக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சா அப்புறம் காதெல்லாம் கீழெல்லாம் தண்ணி போயிடும் அப்படின்னு வந்து கோமதி பேச, இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதில் என்ன இருக்குது, அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து இப்போ திடீர்னு ஃபாரின் போகிறீங்கன்னா ஃபாரின் போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, சும்மா போடுங்க அப்படின்னு வந்து இப்போ டிஷர்ட்டையும் ட்ராக்ஸையும் வாங்கி கொடுக்க, மலரும் வந்து அப்படி டிஷர்ட் ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு வரதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க லக்ஷ்மியும் ராகவனும். என்னது இது, என்னடா இது, என்ன ட்ரெஸ் இது, இவ தான் சொல்கிறத கேட்க மாட்டா, இப்படியே வந்து ஜங்குன்னு காலில் கிளம்பி ஜாகிங் போகிறான்னா இவளும் வந்து இதை மாதிரி போட்டு வந்திருக்கா, இவ வந்து அவளுக்கு புத்தி சொல்லுவான்னு பார்த்தா இவ வந்து அவளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கோவமாக பேச, இதில் என்னப்பா இருக்குது, இங்கே வந்து எல்லாருமே அந்த ட்ரெஸ் தான்ப்பா போட்டிருப்பாங்க, தண்ணிக்குள்ளே இறங்கணும்ப்பா, சுடிதார் ஷாலெல்லாம் போட்டு இறங்கவே விட மாட்டாங்க அப்படின்னா அவ ஏன்டா இறங்கணும், அவ என்ன சின்ன பிள்ளையா, குழந்தைங்க இறங்கட்டும், குழந்தைங்க விளையாடட்டும், இவ வெளில இருக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா இந்த பக்கம் ரேவதி அவங்களும் டிஷர்ட்டையும் ட்ராக்ஸையும் போட்டு வராங்க. அவங்க டிஷர்ட் ட்ராக்ஸை போட்டு வந்து ஷாக் ஆகி இந்த பக்கம் தங்கராஜும் பார்க்க, என்னங்க இப்போ நான் இது கூட விளையாடக்கூட கூடாதா அப்படின்னா அவருக்கு கூட அவ்வளோ கோவம் வருது. ஆனால் இந்த சமயத்தில் எதுவும் பேச முடியலன்னு அமைதியாக இருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் தான் வேறு லைட்டாக ஏற்றிலாம் விட்டுருக்காரு ராகவன் லக்ஷ்மி, என்ன இடம் அது, இங்கெல்லாம் வந்து சும்மா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் ஓவராக பேசியிருக்காரு. அப்புறம் கடைசியாக எல்லாரும் தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாண்டுட்டு இருக்கும் போதே வந்து லக்ஷ்மி, எனக்கு வந்து இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, ஏதோ ஒரு ரூம் மட்டும் போட்டிருக்கோம், அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம், அங்கே இருந்துக்கலாம், நீங்களே அது எங்கடா இருக்குது அப்படின்னு வந்து கேட்க, சரி இங்கே தான் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகும்பொழுது அங்கே போகும்பொழுதே தான் இன்னொரு பக்கம் கட் பண்ணால் இப்போ அண்ணனோட ஃபோனில் அந்த மேப்பில் எங்கே இருக்காருன்னு பார்க்கலான்னு சொன்னீங்க, அது எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்னா, ஆமாப்பா போன தடவை ஃபோன் தொலைஞ்சும் போது அந்த ஆப்பை போட்டு விட்டுருந்தேன், எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா சென்னையில் இருக்காங்கப்பா அப்படின்னு வந்து இப்போ வந்து குமரவேல் சக்திவேல்கிட்ட சொல்ல, நம்ம இப்போ சென்னைக்கு போகிறோம், கையும் களவுமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், முன்னாடி திருச்சிக்கு போகிறேன்னாங்க, அப்புறம் இப்போ நம்மள்ட்ட சேலத்துக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு சென்னைக்கு போயிருக்காங்கன்னா ஏதோ தப்பாக இருக்குது, எந்த லொக்கேஷனில் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தா இப்போ ராஜி வந்து உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வரேன்னாரு, எனக்கு தான் யாரும் வரல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து செந்தில் வந்துடுறாரு. அங்கே செந்தில் வந்து உடனே மீனாவை பார்த்து, நீ தான் சொல்லிட்டியே இந்த லொக்கேஷன் தான், அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, உடனே இதான் என் ரெண்டாவது பையன் செந்தில் அப்படின்னு எல்லாட்டையும் கோமதி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பாரா உன் பொண்டாட்டி இங்கே இருக்கான்னு குடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னா, ஆமாம்மா லீவ் தானம்மா அதனால தான்மா வந்தேன் அப்படின்னு வந்து இவரும் பேச, சரி விட்றா வாடா அப்படின்னு சொல்ல, அவரும் வந்து ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்து ராஜி சோகமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே வந்து மலரும் மதியம் வந்து ராஜிக்கிட்ட வாங்க சந்தோஷமாக விளையாடு அப்படின்னா, விளையாடலாம் தான், ஆனால் வந்து கதிர் ஒரு ஃபோன் கூட எடுக்கல, நான் இங்கே போகிறேன்னு சொன்னேன், காலையிலேருந்து நானும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, விடுங்க உங்க கதிர் புராணமே பாடிக்கிட்டு இருக்காதீங்க, ஒன்று சும்மா உட்காந்து ஜாலியாக விளையாடுவோம் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து கூட்டு வந்து எல்லாரும் தண்ணிக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது தான் திரும்பி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா
அந்த பக்கம் சாப்பாடு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு வந்துருக்குது. சாப்பாடு வந்த பிறகு அந்த ரூம் கதவை திறந்து உள்ளார சாப்பாடு போகுது. சாப்பாடு போகும்பொழுது இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்லேருந்து இப்படி எட்டி வெளில வந்த இவங்க அதை பார்க்குறாங்க. ராஜி பார்த்தா அது கதிர் மாதிரி இருக்குது. உடனே ஷாக்காகி கதிர் அப்படின்னு வந்து சொல்ல, உடனே கதிரா அப்படின்னு கோமதியும் மீனாவும் கேட்குறாங்க. இந்த பக்கம் மதிமலர்லாம் என்ன அவர் வந்திருக்காரா சர்ப்ரைஸா அப்படின்னா, இல்லை அந்த ரூமில் இருக்கிறவங்க கதிர் மாதிரியே இருந்தாங்க அப்படின்னா, நீ கதிர் நினச்சிட்டு கதிர்னே நினச்சிக்கிட்டு இருக்க, அது கதிராலாம் இருக்காது சும்மா இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து இல்லை கதிர் தான் தோணுது, எனக்கு கதிர் தான் தோணுது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சு தட்டை வெளில வைக்கிறாங்க. ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணதை தட்டை வெளில வந்து இவர் வைக்கிறாரு. வைக்கும் பொழுதே கதிர் தான் பார்த்து கதிரே தான் அப்படின்னு கத்துறாங்க. ராஜி கத்திட்டு வேகமாக எஞ்சி ஓடுறாங்க. ஓடி போய் அந்த கதவை டம்முன்னு தட்டும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னடா அதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளார பார்த்தா உள்ளார கதிரும் முத்துவேல் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே இருந்துட்டு இப்போ என்னது யார் கதை தட்டுறா அப்படின்னா, அது இல்லை அது சாப்பாடு கொண்டவங்க தான் காஃபி டீ வேணும்னு கேட்குறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி கதவை வேகமாக ஒரு திறக்கும் போது பார்த்தா அந்த பக்கம் ராஜியும் அந்த பக்கம் மீனா கோமதி எல்லாம் நின்றுருக்காங்க. நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளார பார்த்தா ரூம்குள்ளார முத்துவேல் நிற்கிறாரு. என்ன நடக்குதுங்க, நீ வேற யாரும் கூட சவாரி பண்ணு தானே சொன்னேன், எதுக்கு அப்பா கூட வந்திருக்க, அப்பா நீங்க ஏன்ப்பா இவன் கூட வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் போது 2 பேரும் வெளில வராங்க. வெளில வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படி எதுவும் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் எப்படிம்மா இங்கே அப்படின்னு வந்து சமாளிச்சுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் மதி மலர்லாம் வேற வந்துட்டாங்க. வந்து அவங்களும் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஷாக்கில் வந்து இவதான் கதிரா அப்படின்னு வந்து கேட்க, அது என் அப்பா கதிர், என்னதான்ப்பா இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கதிரோட சட்டக்கலரை யாரோ பிடிச்சி இழுத்து பலார் விடுற மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா, என்னடா பண்ணிருக்க, எங்கள் அண்ணனோட இருக்கிறா இங்கே வந்த, என்னடா நடக்குது, ஓ ரகசியமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுறீங்களா, எந்த சொத்தை வாங்க போகிறீங்க, எதுக்காக வந்தீங்க, 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வாங்கியிருக்க அப்படின்னு வந்து உங்கள் அப்பனை கொடுக்கறதுக்காகவா அப்படின்னு இந்த பக்கம் சக்திவேல் போட்டு கதிரை அடிக்க ஒன்று வந்து சித்தப்பா விடுங்க சித்தப்பான்னு இந்த பக்கம் ராஜி கத்த, அந்த பக்கம் குமாரவேலும் இருந்து அவர் வேற அடிக்க பார்க்குறாரு கதிரை. உடனே இவ்வளோ பிரச்சனை சக்தி நெல்லு அப்படின்னு கோவமாக கத்துறாரு. இந்த பக்கம் முத்துவேல் கத்துனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் அதில் பாக்கியராஜ் சுரேஷ் எல்லாரும் வந்து பிரிச்சு விட்டு ஏன் சடை போடுறீங்க என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் சுற்றி பார்க்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி டக்குன்னு இப்போ வந்து இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து இப்போ முத்துவேல் இப்போ உண்மையை சொல்ல போகிறார். முத்துவேல் வந்து பாடுறா, அவன் எனக்காக வந்தான், எனக்காக மட்டும்தான் வந்தான், நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு என்னை டாக்டர்கிட்ட கூட்டு போகிறதுக்காக வந்துருக்கான் அப்படின்னா, டாக்டர்கிட்டயா அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகி பார்க்க, ஏதாச்சும் சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்கண்ணே அப்படின்னா, இல்லைடா எனக்கு டாக்டர்கிட்ட போகணும், நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்குது, சர்ஜரிக்காக தான் அப்படின்னு வந்து சொல்ல, சர்ஜரியா அப்படின்னு ஷாக் ஆனால் வந்து எனக்கு கேன்சர் அப்படின்னு வந்து இவர் சொன்னோடனே இவங்கெல்லாம் அதிர்ச்சியாகி எல்லாரும் அவரை பார்க்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை யாருக்கும் சொன்னால் நீ எல்லாம் தாங்க மாட்டாங்கன்னு தான்டா, நான் இப்போ குழப்பனா மாட்டேனானே தெரில அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்த பக்கம் முத்துவேலுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. முத்துவேல் சொன்ன பிறகு சக்திவேல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்க, அத்தனை பேர் இந்த பக்கம் கோமதி ராஜி எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க, கடைசியில் எல்லாருமே திரும்பி பார்த்தா கதிர் அடி வாங்கிட்டு அப்படியே பாவமாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ கதிர் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக தான் பண்ணுறாரு, தன்னுடைய மாமனாருக்காக பண்ணியிருக்காருங்கெல்லாம் தெரிய வரும் பொழுது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த மகா சங்கமம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லிட்டு நம்மளுடைய சிறகடிக்க ஆசை ப்ரெடிக்ஷனையும் பாருங்கள். அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.